நயன்தாராவுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா? நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் ஆவணப்படம் எப்போ ரிலீஸ் ஆச்சோ அப்பையிலிருந்தே அவங்களுக்கு சில பிரச்சனைகளும் ஸ்டார்ட் ஆச்சு. நானும் ரவுடிதான் படத்தோட காட்சிகளை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தினதா சொல்லி நயன்தாரா மற்றும் நெட்ஃப்ளிக்ஸ் மேலே தனுஷ் கேஸ் போட்டது, ரெண்டு பேரும் மாறி மாறி அறிக்கை விட்டது, பொது நிகழ்ச்சிகளில் முகத்தை திருப்பிக்கிட்டு உட்கார்ந்துருந்ததுன்னு வேற லெவலில் வைரல் ஆனாங்க. அதை தொடர்ந்து சந்திரமுகி திரைப்பட காட்சிகளும் அனுமதி இல்லாமல் அந்த ஆவணப்படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லி ஏபி இன்டர்நேஷனல் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்க. மேலும் அந்த காட்சிகளை ஆவணப்படத்திலிருந்து நீக்கணும்னு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இந்த வழக்கில் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் பதில் அளிக்கணும்னு நீதிபதி உத்தரவு பிறப்பித்ததோட அக்டோபர் 6ஆம் தேதி வழக்கை தள்ளி வச்சு உத்தரவிட்டார். ஆல்ரெடி மண்டைக்குள்ள பல விஷயங்கள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிற நிலையில் பியாண்ட் த ஃபேரி டேல் விவகாரமும் நயன்தாராவுக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுத்துருக்கான். ஆனால் அவங்க ஸ்டார்ட் பண்ண ஃபெமினைன் நாப்கின் மற்றும் நயன் ஸ்கின் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் சூப்பர் ஹிட் அடிச்சிருக்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் நடிகை அப்படிங்கிற அந்தஸ்தையும் தாண்டி பிஸ்னஸ் உமன் அவதாரம் எடுத்திருக்கிறாங்க நம்ம நயன்தாரா.